இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதுங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு டிராயிங் ஸ்கில்லும் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி உங்களாலையும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே பென்சில் டிராயிங் வரைய முடியும். எந்த ஒரு இமேஜையுமே உங்களால் பென்சில் டிராயிங்காக வரைஞ்சிக்க முடியும். அது எப்படின்னு தான் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோருக்குள்ளே இந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் ஈஸி ட்ரா. நம்ம வரைய நினைக்கிற இமேஜை இந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணோன்னா அந்த இமேஜை நம்மளால் ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கி ஈஸியாக ட்ரா பண்ணிக்க முடியும். அதான் இந்த அப்ளிகேஷனோட பர்பஸே. இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்ல, இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறேன். இதை டவுன்லோட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் ஸ்டார்ட் ட்ரேசிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவோம். இதுக்கடுத்து இந்த ரவுண்டை கிளிக் பண்ணோடனே சூஸ் ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம எந்த இமேஜை டிராயிங்காக வரையணும்னு நினைக்கிறோமோ அந்த இமேஜ் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இந்த மாதிரி லோட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளே இமேஜை லோட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு இந்த ஃபோனை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹைட்டான ஆப்ஜெக்ட் வேணும். அதுக்காக நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்மளோட ஃபோனை ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே ப்ளேஸ் பண்ணிக்குவோம். இதை ப்ளேஸ் பண்ணல முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். மொபைலோட கேமரா போர்ஷன் கவர் ஆகிடக்கூடாது. ஏன்னா கேமரா போர்ஷன் வச்சு தான் நம்ம டிராயிங்கே பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோனை ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட டிராயிங் ஷீட்டை இந்த ஃபோனுக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே அலைன் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜ் இருக்குது இல்லையா, அந்த இமேஜை ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே நம்ம டிராயிங் ஷீட்டுக்கு ஏற்றபடி நமக்கு எந்த சைஸில் டிராயிங் வேணுமோ அந்த சைஸுக்கு அலைன் பண்ணிக்குவோம். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் டிராயிங் பண்ணுறதா இருக்கேன், அதனால் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அலைன் பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷனோட கீழ் போர்ஷனில் டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவோம். டிரான்ஸ்பரன்சியை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று ஷோ ஆகும். இந்த பாரை கீழே கொண்டு போனோன்னா நம்ம இமேஜோட டிரான்ஸ்பரன்சி லோ ஆகுது பார்த்தீங்களா. இதே மேலே கொண்டு போனேன்னா நம்ம இமேஜோட டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த பாரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். டிரான்ஸ்பரன்சி மினிமம் ஒரு 50% இருந்தாவே டிராயிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் ஒரு 50 to 60% உள்ள இந்த டிரான்ஸ்பரன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியை செட் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. அடுத்து டிராயிங் பண்ணுற வேலை மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு பென்சில் ஒன்று எடுத்து நம்மளோட ஃபோனோட கேமரா கீழே கொண்டு வந்தோம்னா நம்மளால் பென்சிலையும் பார்க்க முடியும், நம்மளோட இமேஜையும் பார்க்க முடியும். ஸோ நம்மளால் ரொம்ப சுலபமாகவே நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜை இந்த பேப்பருக்கு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பொறுமையாக பேப்பர் மூவ் ஆயிராமல் ஃபோன் மூவ் ஆயிராமல் ஃபஸ்ட்டு அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணிக்குவோம். அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணிவிட்டு இன்னர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ட்ரா பண்ணிக்குவோம். இன்னர் போர்ஷன்ஸையும் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜை பார்த்து எந்தெந்த போர்ஷனில் ஷேடிங் பண்ணணுமோ அந்தந்த போர்ஷனில் ஷேடிங்கும் பண்ணோம்னா நம்மளோட டிராயிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணுங்க. நீங்கள் இந்த டிராயிங் பண்ணுற கேப்பில் இந்த பேப்பர் கொஞ்சம் கூட மூவ் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி ஹைட்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மொபைலும் மூவ் ஆயிடக்கூடாது. ரெண்டில் எது மூவ் ஆனாலுமே நம்மளோட அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிரும். அலைன்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா நம்ம டிராயிங் பண்ணதோட கண்டினியூட்டி நமக்கு கிடைக்காது. கண்டினியூட்டி கிடைக்காம போச்சுன்னா டிராயிங் பார்க்குறதுக்கே நல்லா இல்லாமல் வந்துடும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இந்த பேப்பரும் மூவ் ஆயிடக்கூடாது, இந்த ஃபோனும் மூவ் ஆயிடக்கூடாது. அதை நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் இந்த பேப்பரையும் ஃபோனையும் மூவ் ஆயிராமல் பத்திரமா பார்த்துக்கிட்டு நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கிற ககாஷி சென்சையோட ஃபோட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேஸ் பண்ணி டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ஃபோனையும் இந்த ஹைட்டான ஆப்ஜெக்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட டிராயிங் கம்ப்ளீட். இப்போ நம்ம ஃபோனில் லோட் பண்ண இமேஜையும் நம்ம ட்ரா பண்ண இமேஜையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்குதுங்க. அச்சுவசலாக அதே மாதிரி நம்மளால் ட்ரா பண்ண முடிஞ்சிருக்குது. இந்த ஒரு மெத்தடை வச்சு இந்த ஒரு இமேஜ் இல்லை எந்த ஒரு இமேஜையும் நம்மளால் காப்பி பண்ணிக்க முடியும். டிராயிங் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தோம், எப்படி டிராயிங் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.